எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ரிஷபம், காதலும் கல்யாண வாழ்வும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காதல் வலையில் மாட்டிக்கொள்பவர்கள் இவர்களின் காதல் உணர்வு உண்மையான அன்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆனால் இவர்களின் காதலர்கள் காதல் விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ரிஷபத்தை ஏமாற்றுவதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். இங்கே ரிஷபத்தின் காதல் வாழ்க்கையானது பெருமளவு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது. எனவே ரிஷபராசியினர் காதலிக்கும் நிலையில் உணர்ச்சி வசப்படாமல் பக்குவப்பட்ட நிலையோடு தன் காதலரை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியமாகும். உங்களை எளிதாக ஏமாற்றக்கூடிய நபர்களே உங்களை காதலிக்க தூண்டுபவர்களாக இருப்பார்கள். ரிஷபத்தின் காதல் கல்யாணம் வரை செல்வது மிக மிக அரிதான செயலாகும். திருமண வாழ்க்கையிலும் தன் துணையின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது. இவர்கள் எதிர்பார்க்கும் துணை அமைவதே கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவானதாங்க. பொதுவாக நம்ம பார்ட்னர்கிட்ட நம்ம நினைக்கிறது அத்தனை விஷயங்களும் இருக்காது. நம்மக்கிட்டே அதே மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கறது நம்மக்கிட்டே இருக்காது. இந்த இரண்டு நிலையிலும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம ஒத்துக்கிட்டு போகிறது தான் வாழ்க்கை. இருவருக்கும் பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் மறைகின்றன. ஆனாலும் இவர்களின் துணைவருக்கு விட்டுக் கொடுத்தல் மற்றும் சரணடைதல் போன்ற செயல்பாடுகளால் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்த கலவையாகவே இருக்கிறது. இவர்கள் அழகான குழந்தைகளை பெற்றெடுத்து இருவருமே அவர்கள் மீது அதிக அக்கறையும் அன்பையும் செலுத்துகிறார்கள். குழந்தைகள் பிறந்த பின் ஒற்றுமையாக செயல்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றனர். பொதுவாகவே கணவன் மனைவி அமைப்பானது முற்றிலும் வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட இரு உள்ளங்களை இறைவன் இயற்கையாகவே இணைத்து தன் கருமாவை செயல்படுத்துகிறார். ரிஷபம் தன் காதல் நிலையில் ஏமாற்றமும் மற்றும் கல்யாண வாழ்வில் தன்னைத்தானே சமரசப்படுத்திக் கொண்டு வாழ்வை கடந்து செல்கிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.